Welcome to VL Academy. இந்த வீடியோல issue forfeiture and reissue of shares chapterல other exercise problem number 27 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.116. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். Now let's get into the problem. இந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டேன். That is 26th ப்ராப்ளம். அதுவும் வந்து இந்த ரைட் இஷ்யூ ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ரைட் இஷ்யூனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அதாவது இவ்வளவுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்க இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் இதுலலாம் எழுதிருவாங்க. ஸோ அப்ப அந்த அமௌண்ட்டை வந்து ஃபுல்லா பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஃபுல் அமௌண்ட் கேபிட்டல வந்து அவங்க வாங்க மாட்டாங்க பப்ளிக் கிட்ட இருந்து. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பப்போ அமௌண்ட் தேவையோ அப்போ மட்டும் அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஒரு ஷேரோட வேல்யூ ரூ. 10. ஸோ ஒரு 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் கேபிட்டல் வேல்யூ இஸ் 2,00,000 அப்போ அவுட் ஆஃப் த 2,00,000 அந்த மொமெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு 50,000 தான் தேவைப்படுது அப்படின்னா, அவங்க அவுட் ஆஃப் த 20,000 5,000 ஷேர்ஸ் மட்டும் பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தரா இன்னொரு ப்ராசஸ் பண்றப்போ, ஒரு 50,000 தேவைப்படுதுன்னா, அப்போ வந்து அவங்க அந்த அடுத்த 5,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி, அந்த ஷேர்ஸ் வந்து அ இன்வெஸ்டர்ஸ்க்கு அலாட் ஆயி, அவங்க ஷேர் ஹோல்டர் ஆயிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அடுத்த 5,000 ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்றப்போ, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரையாரிட்டி வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க 10 ஷேர் வச்சிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு 2:5 அதாவது அ சாரி 5:2 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் 2 ஷேர் இஷ்யூ பண்றேன். ஸோ நீங்க இப்ப 10 ஷேர் வச்சிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அ 4 ஷேர் இஷ்யூ பண்றேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இப்போ அது எப்பவுமே வந்து மார்க்கெட் வேல்யூவ விட கம்மியா தான் இருக்கும். ஃபர்தரா இஷ்யூ பண்ற ஷேர்ஸ். ஓகே. அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து இப்போ அந்த 4 ஷேர்ஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் நினைச்சா வாங்கலாம். இல்ல வாங்காமலும் போகலாம். எனக்கு இந்த ஷேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவர் என்ன பண்ணலாம்னா, அந்த 4 ஷேர வந்து அவுட்சைடர்ஸ் யாருக்காவது சொல்லலாம். நீ இந்த ஷேர வாங்கிக்கோ. இது வாங்குனேன்னா உனக்கு வந்து நல்லது. நீயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் யாரையாவது வாங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான ரைட்ஸும் அந்த ஷேர் ஹோல்டருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெளி ஆளுங்கள வாங்க சொல்ற அந்த ஷேர்ஸ தான் ரைட் இஷ்யூ அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூ ₹24. ஓகே. அப்ப அது மாதிரி அ எவ்ளோ ஷேர்ஸ் இஃப் 1 ஷேர்ஸ் 1 நியூ ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஓல்ட் ஷேர்ஸ் அப்படிங்கிறப்போ, நமக்கு வேல்யூ ஆஃப் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இங்க கொஸ்டினா அவங்க கேட்கல. எஸ். தே டிட்ன்ட் ஆஸ்க் இன் த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். பட் இந்த குடுத்திருக்கிற டீட்டெயில் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ. ஸோ இங்க மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 5 ஷேர்ஸ் டு பி ஹெல்ட் பை அ ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 2 ஷேர்ஸ். 2 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேர். ஸோ 2 இன்டு 24 48 இங்க வந்து டு பி ஹெல்ட் பை ஷேர் ஹோல்டர். அப்போ அப்போதைய அந்த ஷேர் வேல்யூ வந்து இஸ் ₹24 ஒரு ஷேரோட வேல்யூ. இப்ப 2 ஷேருங்கிறப்போ ₹48. ஆட் இஷ்யூ பிரைஸ் ஆஃப் ஷேர்ஸ். எப்போ இஷ்யூ பண்ணாங்க? The company decided to give one share for of ₹10 each at a premium of 12. இப்போ அவங்க குடுக்குறேன்னு சொல்ற ஷேரோட வேல்யூ எவ்வளோனா ₹12. ஸோ 2 ஷேருக்கு 1 ஷேர் குடுக்குறாங்க. அப்போ 1 ஷேரோட வேல்யூ வந்து ₹12. ஓகே. ஸோ ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற ஷேர் பிளஸ் இப்பத்த ஷேர் 2ம் சேர்த்தோம்னா டோட்டல் பிரைஸ் ஆஃப் 3 ஷேர்ஸ் வந்து ₹60. ஓகே. இப்ப ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் 1 ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 டிவைடட் பை 3. ஒரு ஷேரோட வேல்யூ ₹20.
திரும்பவும் நான் சொல்றேன். அவங்க ஆல்ரெடி வச்சிருந்த ஷேர் வேல்யூ வந்து ₹24. இப்ப அவங்க அடிஷனலா குடுக்குற ஷேரோட வேல்யூ வந்து ₹12. அப்போ மொத்த ஷேர்ஸையும் சேர்த்து நம்ம ஆவரேஜா ஒரு ஷேரோட வேல்யூ ₹20. இப்ப வேல்யூ ஆஃப் ரைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் மைனஸ் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் ஷேர். ஸோ 24 மைனஸ் 20 இஸ் ₹4. ஓகே. ஸோ அவங்க ரைட் அவங்களோட அந்த ரைட் இஷ்யூ இருக்கு இல்லையா? அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹4. ஓகே. ஸோ அ இந்த ப்ராப்ளம் இவ்வளதான். வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll clear that doubt as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.